கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் சபைகளோடு பேசும்போது சில முக்கியமான காரியங்களை சபைகளுக்கு அறிவித்தார். அந்த காரியங்களை அவர் அறிவிக்கும் போதுதான் அந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்லி முடித்துவிட்டு கடைசியிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். எனவே இன்றைக்கும் இந்த கடைசி காலத்திலே சபையாகிய நம்மோடு கூட ஆவியானவர் பேசும்படியாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இன்றைய நாளில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இங்கு யாக்கோபு எழுதுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதிவிட்டு அவன் உத்தமன் என்று விளங்கினதற்கு பின்பு என்று ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கிறார். அவன் உத்தமன் என்று விளங்கினதற்கு பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வைத்திருக்கிற, அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று எழுதியிருக்கிறார். இக்கால கிறிஸ்தவர்களில் பலருக்கு இந்த ஜீவ கிரீடத்தை குறித்த வாஞ்சையும், இந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற தாகமும் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு. காரணம் என்ன? இந்த உலகத்தின் காரியங்களும் இந்த உலகத்தின் மகிமையுமே இவருடைய கண்களுக்கு பெரியதாக இருக்கிறது. இவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே பெரும்பாலான ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இவைகளெல்லாம் நிரந்தரமாக இங்கு இருக்க போகிறதை போலவும், இவர்களும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக தங்க போகிறவர்கள் போலவும் இவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே இந்த ஜீவ கிரீடத்தை குறித்த சிந்தனை சிறிதளவும் இல்லாமல், ஜீவ கிரீடத்தை குறித்து இவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் முழுக்க முழுக்க உலகத்தை பற்றிய சிந்தனைகளுக்குள்ளேயே இவர்கள் மூழ்கி போய்விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் என்றால் ஜீவன் பிளஸ் கிரீடம் என்ற அர்த்தம். ஜீவனுள்ள ஒரு கிரீடம். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், கர்த்தர் கொடுக்கிற அந்த கிரீடத்திற்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த கிரீடத்தை ஒரு மனிதன் எப்பொழுது பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லிதான் இங்கு யாக்கோபு அழகாக எழுதுகிறார். அவன் உத்தமன் என்று விளங்கினதற்கு பின்பு. எப்பொழுது ஒரு மனிதன் உத்தமன் என்று விளங்குகிறான்? நாம் அதை யோசித்து பார்த்தால் அவன் சோதிக்கப்பட்டதற்கு பின்புதான் அவன் உத்தமன் என்று விளங்குகிறான். உதாரணமாக, யோசேப்பு அவனுடைய பரிசுத்தத்திலே அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. போத்திபாருடைய மனைவி தினந்தோறும் பாவத்திற்காக அவனை அலட்டிக் கொண்டே இருக்கிறாள். கடைசியிலே ஒரு நாள் வீட்டில் ஒருவரும் இல்லாத சமயத்தில் அவளும் அவனும் மாத்திரம் தனியாக இருக்கிற வேளையில் அவனுடைய சட்டையை பிடித்து கொண்டாள். இப்பொழுது நீ என்னோடு கூட வந்து பாவம் செய்ய வேண்டும் என்று பிடித்து கொண்டாள். அதே போல சிம்சோனுடைய வாழ்க்கை கவனித்து பாருங்கள். தெலிலாள் என்னும் ஒரு ஸ்திரீயினுடைய மடியிலே படுத்திருந்த சிம்சோன் தினந்தோறும் அவள் அவனை அலட்டுகிறாள். அலட்டி 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 கடைசியிலே சிம்சோன் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தினாள். அவளுக்கு வெளிப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடி சிரைக்கப்பட்டது, தேவ வல்லமையை இழந்தான், பலத்தை இழந்தான், கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, விலங்கிடப்பட்டவனாக, மாவரைக்கிறவனாக அவன் மாறிப்போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தினந்தோறும் யோசேப்பு அவளாலே நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாலும்
அவளாலே நயங்காட்டப்பட்டாலும் பலவந்தம் பண்ணினாலும் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளி கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தான். கடைசியில் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து விட்டாள். வஸ்திரத்தையும் விட்டு அவன் ஓடிவிட்டான். இப்பொழுதுதான் விளங்குகிறது, யோசேப்பும் சோதிக்கப்பட்டான், சிம்சோனும் சோதிக்கப்பட்டான். அந்த சோதனையிலே சிம்சோன் விழுந்து போனான். பலனற்றவனாக உள்ளே இருந்தான். அவனுக்குள்ளாக பலனில்லாதவனாக இருந்தான். அவன் உத்தமனாய் இருக்கவில்லை. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. அந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் அவன் உத்தமனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடமாகிய அந்த சிங்காசனத்தை யோசேப்பு பெற்றுக்கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, அதே போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு பின்பு நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்கள் பரிசோதிக்கப்படும், சோதிக்கப்படும். அந்த சோதனைக்கு பின்பு நாம் உத்தமன் என்று விளங்கினால் கர்த்தர் அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட வேதத்தில் இருந்து 2 மனிதர்களுக்கு ஏற்பட்ட 2 விதமான சோதனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் வேதம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் பல விதங்களிலே பல மனிதர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுக்கட்டும். யோபுவின் புஸ்தகம், உங்களுடைய வேதத்தை நீங்கள் யோபுவின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். அந்த வசனத்தில் யோபு இப்படி கூறுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கூறுகிறார். யோபு தன்னுடைய வாயினாலேயே அறிக்கையிடுகிற ஒரு காரியம் இது. அவர் என்னை சோதிக்கட்டும். அவர் என்னை சோதித்ததற்கு பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். என்னிலே அக்கிரமங்கள் ஒன்றும் இல்லை, பாவங்கள் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கூறுகிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எதற்காக சோதிக்கப்பட்டார்? இதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் தேவ புத்திரர்கள் எல்லாரும் கூடுகிற இடத்திலே சாத்தானும் வந்து நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானிடத்திலே கேட்கிறார், சாத்தானே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன், பூமி எங்கும் நான் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேலே நீ கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சாட்சி இல்லையா? கர்த்தர் சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மேன்மையானது. காரணம் என்ன? அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள் அவருக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களிடத்திலே சாட்சி வாங்குவது மிகவும் எளிது. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர், அவரிடத்திலே ஒரு மனிதன் சாட்சி வாங்குகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் பாருங்கள். அவன் உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்படி சொன்ன உடனே சாத்தான் சொல்லுகிறான், அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயப்படுகிறான்? அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயப்படுகிறான்? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவனுடைய கையின் கிரியைகள் தேசத்திலே பெருகி இருக்கிறது. மட்டுமல்ல, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். எனவே இவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவன் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறபடியினாலே தான் அவன் உமக்கு பயந்து வாழ்கிறான். அப்படி எனவேதான் அவன் சன்மார்க்கனாய் இருக்கிறான், எனவேதான் அவன் உத்தமனாய் வாழுகிறான் என்று யோபு சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சரி பார்க்கலாம், நீ சொல்லுவது சரியா, நான் சொல்லுவது சரியா, பார்க்கலாம். நீ சொல்லுவது நிச்சயமாகவே தவறுதான் என்ற உடனே அங்கு இருவருக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு, இந்த போட்டியின் விளைவாக, சவால்களின் விளைவாக, சரி சோதித்து பார்த்து விடலாம். யோபு எதற்காக தேவனை தேடுகிறான், எதற்காக தேவனிடத்தில் இருக்கிறான், எதற்காக இவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், எதற்காக இவன் உத்தமனாய் இருக்கிறான்
என்பதை சோதித்து பார்த்து விடலாம் என்று சொல்லி சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிற சாத்தானுடைய கரங்களிலே யோபுவை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். நீ வேண்டுமானால் சோதித்து பார்த்துக்கொள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து ஒரு இடத்தை விலைக்கிரயமாக வாங்குகிறார்கள் என்றால் அந்த நிலத்திற்கான விலைக்கிரயத்தை கொடுப்பதற்கு முன்பு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒன்றை கொடுத்து விட்டு அந்த பத்திரத்தினுடைய ஜெராக்ஸ் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ஈசி என்று சொல்லுவார்கள். அதை ஒன்றை அப்ளை பண்ணி அதை போட்டு பார்ப்பார்கள். இந்த சொத்தில வில்லங்கம் இருக்கிறதா, இது சரியா இருக்கிறதா என்று இந்த சொத்தினுடைய ஆவணங்களை பரிசோதித்து பார்ப்பார்கள், சோதித்து பார்ப்பார்கள். அந்த சொத்தினுடைய ஆவணத்தில் எந்த வில்லங்கமும் இல்லை, அது சரியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்ததற்கு பின்புதான் அந்த இடத்தை ஒரு மனிதன் வாங்குவான். அதே போல இப்பொழுது யோபு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதிக்கப்படுகிறான்? அவனுக்கு இருந்த அனைத்தும் ஒரே நாளில் அவனை விட்டு போய்விடுகிறது. அவனுடைய பிள்ளைகளும் ஒரே நாளில் போய்விடுகிறார்கள். மீண்டும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சாத்தான் வந்து நிற்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், பார்த்தாயா, நீ முகாந்திரம் இல்லாமல் அவனை அழிக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் தன்னுடைய உத்தமத்திலே இன்னும் உறுதியாயிருக்கிறான் பார். எப்படி உத்தமத்திலே இருந்தான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். தேவனை அவன் தூஷிக்கவில்லை, கர்த்தரிடத்திலே அவன் முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரே ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை? அதுவும் அவன் கேட்கவில்லை, எதுவும் கேட்கவில்லை. தன்னை விட்டு அனைத்தும் ஒரே நாளில் கடந்து போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு அமைதியாய் இருந்து விட்டான். எனவே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷமாக சாத்தானிடத்தில் சொன்னார், பார்த்தாயா சாத்தானே, யோபுவை பார்த்தாயா, இனி என்னை முகாந்தரம் இல்லாமல் அவனை அழிக்கும்படி ஏவினாலும் இப்பொழுது தன்னுடைய உத்தமத்தில் இன்னும் அவன் உறுதியாயிருக்கிறான். சொன்ன உடனே சாத்தான் சொல்லுகிறான், மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான், ஆனால் அவனுடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவனால் தாங்க முடியாது. நீர் உம்முடைய கரத்தை நீட்டி அவனுடைய சரீரத்தை தொடுவீரானால் அப்பொழுது உம்முடைய முகத்திற்கு முன்னே உம்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், சரி, அவனுடைய சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஆனால் அவனுடைய பிராணனை மட்டும் நீ தப்ப விட வேண்டும், அவனுடைய பிராணனை தொடக்கூடாது என்று சொல்லி யோபுவினுடைய சரீரத்தை சாத்தானுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். யோபுவினுடைய சரீரம் முழுவதும் புண்களால் மாறிவிட்டது, நாறிவிட்டது. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் நிலைத்திருப்பது ஏன்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். இந்த யோபுவுக்கு வந்த சோதனை அவனுடைய உத்தமம் பரிசோதிக்கப்படும்படியாக வந்த சோதனை. அவன் உண்மையாகவே உத்தமமா இருக்கிறானா இல்லையா என்று அவன் சோதிக்கப்படும்படியாக வந்த சோதனை தான் யோபுவுக்கு வந்த சோதனை. அந்த சோதனையில் யோபு வெற்றி பெற்றான். எனவே தான் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்ததற்கு பின்பு, அவர் என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்ததற்கு பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு சோதிக்கப்பட்டான், பொன்னாக விளங்கினான். அவன் இழந்து போன அத்தனை காரியங்களையும் கர்த்தர் 2 மடங்கு மீண்டும் யோபுவுக்கு கொடுத்து அந்த யோபுவை மீண்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபுவை மீண்டும் அவர் உயர்த்தினார். இது உத்தமத்திற்காக வந்த சோதனை. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உத்தமத்திற்கு எதிராக சில சோதனைகள் கடந்து வரலாம். பல விதங்களிலே நம்முடைய உத்தமமும் சோதிக்கப்படலாம். எப்படி? சில இழப்புகளின் நிமித்தமாக, சில பொல்லாத மனிதர்களின் தூஷணமான வார்த்தைகளின் நிமித்தமாக நம்முடைய உத்தமம் பரிசோதிக்கப்படலாம். யோபுவினுடைய சிநேகிதர்கள் செய்த காரியங்களை பாருங்கள், அவர்கள் பேசின வார்த்தைகளை பாருங்கள். யோபு மகா பெரிய பாவி என்றும் அவனை போல குற்றவாளி வேறு ஒருவரும் இல்லை என்றும், எனவேதான் தேவன் அவனை தண்டிக்கிறார் என்றும், கர்த்தர் அவனை நொறுக்குகிறார் என்றும், உம்மை போல படுபாவி இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை என்று சொல்லி யோபுவை அவர்கள் வார்த்தைகளினாலே வேதனைப்படுத்தினார்கள். யோபுவை வார்த்தைகளினாலே குற்றப்படுத்தினார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சிநேகிதர்களை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை. உங்களுடைய வார்த்தைகள் நிதானமாக இல்லை, ஆனால் என்னுடைய தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான். எனக்கு அருமையானவர்களே, இப்படி பலவிதமான வார்த்தைகளினாலே நாம் வாதிக்கப்படும் போது,
பலவிதமான தூஷணமான வார்த்தைகள் நமக்கு விரோதமாக வீசப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள் நமக்கு வரும்போது நம்முடைய உத்தமமும் பரிசோதிக்கப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோமா? ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தேன்? எதற்காக இயேசுவிடம் வந்தேன் தெரியவில்லையே. நான் இப்படி தொடர்ந்து அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் என்ன பாவம் செய்தேன்? ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் என்னை மறந்து விட்டார்? இப்படியெல்லாம் நாம் பேசினால் நம்முடைய உத்தமத்தை விட்டு நாம் விலகி போனோம் என்ற அர்த்தம். எது நடந்தாலும் சரி, அனைத்தும் என்னுடைய நன்மைக்காக தேவன் அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அனைத்தும் நன்மையாக நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுதும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி எல்லா நேரங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, கர்த்தரை துதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்னொரு சோதனையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதை 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்கு ஒரு சோதனை எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? விசுவாசம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசம், மேலான விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கேரக்டர் சோதிக்கப்படுகிறது. உத்தமமாக இருக்கிறோமா இல்லையா என்று சோதிக்கப்படுகிறது. அது யோபுவுக்கு நடந்தது என்று சொன்னேன். எனவே நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடலாம். நாம் உத்தமத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச சோதனையை சந்தித்த மனிதர்கள் யார் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற மனிதர்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே அந்த தரியூர் ராஜா சொல்லுகிறான் தானியேலை பார்த்து, அவன் தன்னுடைய தேவன் பேரிலே விசுவாசம் வைத்திருந்தபடியினாலே, கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசத்திலே அவன் தளர்ந்து போகாமல் இருந்தபடியினாலே, பிரச்சனைகள் தலைக்கு மேலே வந்தாலும், சிங்க கெபிக்குள்ளாக தூக்கி போடப்பட்டாலும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை. என்ன விசுவாசம்? தேவன் என்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் அல்ல. ஒருவேளை அதுவும் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன விசுவாசம் தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னுடைய விசுவாசத்தை அவர் மீது நான் வைத்திருக்கிறேன். அவர் மீது இருக்கிற விசுவாசத்தை அவரை விட்டு நான் அகற்றவே மாட்டேன். நான் மரிக்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய தேவன் முக்கியம். நான் அவரை தான் பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் அவரோடு கூட தான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட விசுவாசம். அந்த விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடியினால தான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15லிருந்து 18 வசனங்கள் வரை வாசித்து பார்த்தால், ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து பணிய வேண்டும் என்கிற கட்டளை ராஜாவினிடத்தில் இருந்து வெளிப்பட்ட போது, நாங்கள் பணிய மாட்டோம். அது ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய விசுவாசம் இந்த சிலையின் மேல் அல்ல, ஜீவனுள்ள தேவன் பேரிலே எங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. எனவே அங்கே இருந்து தேவனிடத்தில் இருந்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விலக்க மாட்டோம் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறான், என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார்? அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அந்த அக்கினி சூளைக்கும் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார்கள். எவ்வளவு விசுவாசம் பார்த்தீங்களா? அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அவருடைய கண்களுக்கு எதிராக அக்கினி சூளையானது 7 மடங்கு சூடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்தை நாம் நின்றிருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனையை அவர்கள் சகித்தார்கள். அந்த சோதனைக்கு நடுவில் அவர்கள் உத்தமமாய் இருந்தார்கள். தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையை அவர்கள் சகித்து அந்த விசுவாசத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள்.
அது நிமித்தமாக அக்கினி சூளைக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டார்கள். அக்கினி சூளையினின்று வெளியே எடுத்து விடப்பட்டதற்கு பின்பு ராஜா அவர்களை தேசத்திலே உயர்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிங்க கெபிக்குள்ளாக இருந்து தூக்கி போடப்பட்டு அதற்கு வெளியே கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு ராஜா தானியேலை உயர்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சிங்க கெபியை போல சோதனை நமக்கு வரலாம். அக்கினி சூளையை போல சோதனைகள் வரலாம். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை போல சோதனைகள் வரலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமத்தையும் விசுவாசத்தையும் நீங்களும் நானும் இழந்து போய்விடக் கூடாது. வருகிற சோதனைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடாத தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நிச்சயமாகவே அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை உயர்த்துவார். சோதிக்கப்பட்டதற்கு பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கினதற்கு பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வசனத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை அவர் தருவார். அன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்ந்திருப்போம், சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.